ஸ்டாலினோ இல்லைன்னா அவதார புருஷன் உதயநிதியோ இந்த 24 கட்சிக பேரையும் சொல்லட்டும், நான் நிறுவனமாக நடந்துடுறேன். சொல்லட்டும் கட்சிகளோட பேர்களை. ஆமாம், கூட்டணி கட்சிகளோட பேர் சொல்றதுக்கு அவருக்கு என்ன தயக்கம்? சொல்லுங்க. அவர் முழங்குவார். 24 கட்சிக பேரையும் சொல்லட்டும். இன்னொரு சவால் விடுறேன், அந்த 24 கட்சிக்கு தலைவர் பேரு சொல்லட்டும். தூக்கு போட்டு தொங்கிடுறேன். சேலஞ்ச். இந்த வாடகை வாயன், வாடகை விபச்சாரி ஒருத்தன் இருப்பான். பொறுக்கி பையன் ஒருத்தன், பொறுக்கி கிழவன். இந்த வயசில் அவனுக்கு பொம்பளை சுகம் இல்லாமல் தூங்க மாட்டான். அதுவும் சின்ன சின்ன பொண்ணு தான் வேணும். ஆமாம், டீ காப்பி குடிக்க மாட்டான். ஒரு நாளைக்கு ஒரு 10-15 பீர் குடிப்பான். யாருன்னு கேட்டால் ஒரு அரசியல் விபச்சாரி, ஒரு பிம்பு, ஒரு ப்ராஸ்டியூட்ஸனு, ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடுஸ் பறக்கோ புறம்போக்கு பொறுக்கி புறம்போக்கு நாஞ்சி சம்பத்துன்னு ஒரு நாதாரி ஒன்று. ஆமாம், அவனெல்லாம் எப்படி வேணாலும் திட்டலாம், யார் வேணாலும் திட்டலாம், யார் வேணாலும் அடிக்கலாம். அவன் நாஞ்சில் சம்பத்தை யார் வேணாலும் அடிக்கலாம், செருப்பத்துன்னு அடிக்கலாம். யாரை? அவன் நாஞ்சில் சம்பத்தை செருப்பத்துன்னு அடிக்கலாம், அவனை தொடப்பத்தில் அடிக்கலாம், பன்னி மலத்தை தொட்டுன்னு அடிக்கலாம். அந்த மாதிரி கண்டவனுக்கு பிறந்த போகாத கட்சி கிடையாது. அவங்க அம்மாவில் அவன் போகாத கட்சியே இல்லை. நாஞ்சில் சம்பத்து திமுக இருந்தான். அப்புறமா திமுக இருக்கும்போதே திமுக எதிர்ப்பாக வேலை பார்த்தான். நான் சொல்கிறது 90, 91, 89 அந்த காலகட்டத்தில். அப்புறம் அண்ணன் வைகோவை மாற்றி அண்ணன் வைகோ கூட போனான். ஒரு கட்டத்தில் அண்ணன் வைகோவையே அசிங்கப்படுத்தினா அவர் மதிமுக வந்து நீக்கிட்டார். அப்புறமா என்ன பண்ணால் அங்கங்கே சுற்றின்னு பொறிக்கின்னு தான், கோயில் பட்டிமன்றங்கள் அங்கங்கே பேசின்னு தான். அப்புறமா என்ன பண்ணான், ஏடிஎம்கே போனான். இவன் என்ன சொல்கிறான், இவன் பேட்டி கொடுக்கும்போதெல்லாம் அந்த விஜய் இது ஊம்பரத்துக்கு போயிட்டான்ல, அந்த குடிகார அந்த நாதாரி கிட்ட போனான்ல, பொம்பளை பொறிக்கு தாய்வழி மாவன் அந்த விஜய்கிட்ட போனான்ல, கண்டவனுக்கு அந்த விஜய்கிட்ட போனான்ல, அங்கே போயிட்டு பேட்டி தரான். என்னன்னு கேட்டால், ஒரு நாள் திடீர்னு இவனுக்கு ஃபோன் வந்துச்சான். இனிமேல் அரசியலே வேணான்னு ஒதுங்கலான்னு தான். யார்? இந்த தேவடியா பையன், இந்த இந்த விபச்சாரி வாயை, இந்த விபச்சாரிக்கு பிறந்த இந்த தேவடியாவுக்கு பிறந்த இந்த தேவடியா பையன் நாயகி சம்பவம் சொல்கிறான், அரசியலே வேணான்னு ஒதுங்கலான்னு இருந்தேன், மதிமுக வந்து விலகணுன்னே வீட்டில் இருக்கும்போது அப்போ எனக்கு ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு. யார் இவன் சொல்கிறான்? நாயகி சம்பவம் சொல்கிறான். எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோனில் பார்த்தா, அந்த ஃபோனில் வந்து யாருன்னு கேட்டேன். ஒரு பெண் குரல் கேட்டுச்சு. யாருன்னு கேட்டேன். உடனே அந்த பக்கத்துலேருந்து, சம்பத் வணக்கம். யார்? அவங்க வணக்கம் பண்ணாங்களாம். நான் தான் ஜெயலலிதா பேசுகிறேன். உடனே இவன் கேட்டானா, எந்த ஜெயலலிதான்னு? நான் தான் சிஎம் ஜெயலலிதா பேசுகிறேன்னாங்களாம். எப்படியா புள்ள எவ்வளோ போய் பேசுகிறான் பார்த்தீங்களா? வாத்தாடி, அந்த பொம்பளை யாருக்காவது ஃபோன் பண்ணுமா? அது கும்பிட்ற கடவுளே நேராக வந்தால் கூட வெயிட் பண்ண சொல்லுன்னு சொல்லும். டைம் இல்லைன்னா நாளைக்கு வர சொல்லுன்னு சொல்லும். இல்லை பார்க்க விருப்பம் இல்லைன்னா பார்க்க விருப்பம் இல்லைன்னு கடவுளையே சொல்லும். மோடியே வந்து வீட்டு ஹாஸ்பிட்டலில் காணுந்தார். என்ன மோடியா லேடியா பார்த்துட்றாரு. அதுக்கு முன்னால் எங்கள் தலைவர் தளபதி சொல்லிட்டாரு, எங்கள் டேடியா மோடியான்னு பார்க்குறேன். எங்கள் தலைவர் தளபதி எங்கள் டேடியா மோடியான்னு பார்க்குறோன்னு சொன்ன உடனே அதை பார்த்து இந்த பொம்பளை சொல்லிச்சு, ஜெயலலிதா மோடியா லேடியான்னு பார்க்குறாரு. அப்படி போட்டப்போ ஜெயலலிதா இவனுக்கு ஃபோன் பண்ணிச்சான். இந்த மாதிரி நான் தான் ஜெயலலிதா பேசுனேன். இவன் சொல்லுங்கோ அண்ணாண்ணா. முன்னே ஜெயலலிதா சொல்லிச்சான், சம்பத் எனக்கு நீங்கள் தேவைப்படுறீங்க, என்கிட்ட வரீங்களான்னுச்சான். அதிமுக காரியம் இந்த மாதிரி பேசும்போது அவனை ஊடுதல் அடிச்சுக்கணும். என்னம்மா அண்ணனே, என் கட்சிக்கு வந்துருங்க, உங்களை பேச்சு என் மேடைக்கு வேணும்னு. உன்னை இவன் சொன்னானா, இல்லைம்மா என் சுபாவத்துக்கு அதெல்லாம் சரி வராதுன்னு. டே ஹாடா தேவடியா பையா நீயா? டே கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, கோடம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, பழைய பாரிஸ் பஸ் ஸ்டாண்டு, என்ன சொல்கிறது, இந்த மெயின் ரோட்டில் என்னென்னு டார்ச் அடிப்பாங்க. அந்த மாதிரி தேவடியாளுக்காரனா கட்சி ஆரம்பித்து எல்லாரோட அதிகம் பணம் உனக்கு தரேன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, அந்த கட்சியில் போய் ஊம்புவான். இவன் சொன்னானா, ஜெயலலிதா சொன்னோடனே எனக்கு அது செட் ஆகாதுமா அதெல்லாம். உடனே ஜெயலலிதா சொல்லிச்சான், ஃபோன் உங்கள் அம்மா கிட்ட கொடுங்க. இன்னும் அவங்க அம்மா பேசணுன்னே அழுதாங்களாம். அப்புறம் அவங்க மனைவிட்ட கொடுங்கன்னாங்களாம். அப்புறம் மனைவிட்ட கொடுத்தோடனே மனைவி அழுதாங்களாம். அப்புறம் ஓபிஎஸ் லைனில் வந்தாராம் அண்ணன் ஓபிஎஸ். அப்புறம் உடனே வேண்டாம் விருப்பம் போயஸ் கடன் போனால் அப்போ உடனே உட்கார வச்சு, நீங்கள் தேவைப்படுறீங்க, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா சப்புறீங்க, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் தான் என் மேடையில் பேசணுன்னு அப்போ இனோவா கார் கொடுத்து கொள்கை பிறப்பு துணைச்சோட பொறுப்பு கொடுத்தாங்க. அதனால் நான் அதிமுக போனேன். அம்மா இறந்த உடனே நான் காரை கொடுத்துட்டு வந்துட்டேன். டே தேவடியா பையா, அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது இவன் என்ன பண்ணான், ஏதோ ஒன்று பேசும்போது ஜெயலலிதா பற்றி பேசும்போது யானை நடந்து போகும்போது காலில் 4 எறும்பு நசுக்கி சாவுன்ட்டான். ஜெயலலிதாவை யானான்ட்டான். உடனே அந்த பொம்பளை உன்னை பொறுப்புல நிறுத்திட்டு இவனை யாரும் கூப்பிடாதீங்க நினைச்சு. அப்புறமா டிடிவி தினகரன் போய் சப்பனான். அப்புறமா கொஞ்ச நாள் எடப்பாடிகிட்ட போனான். அப்புறம் ஓபிஎஸ்கிட்ட போனான். அப்புறம் சசிகலாட்ட போனான். எல்லாரும் காரி துப்புன பிறகு என்ன சொல்கிறது, எல்லாரும் காரி துப்புன பிறகு அப்புறமா என்ன பண்ணான், திராவிட இயக்க பேச்சாளர்லாம் சுற்றினான்.
இங்கே திமுகவுக்கு வந்தான், திராவிட இயக்க பேச்சாளன். திமுக மேடையில் நல்லா பேசி கோடிக்கெல்லாம் சம்பாதிச்சான். இப்போ என்ன பண்ணிட்டான், அவன் தற்கொலை பொம்பளை பொறுக்கி குடிகாரன் ஆகி அவன் ஒரு பொறுக்கி பிறம்ப பையன், பொம்பளை பொறுக்கி பொண்டாட்டி பொண்ணு பையனெல்லாம் துரத்திட்டு அப்பா அம்மாவெல்லாம் துரத்திட்டு கண்ட நடிகைகளோட கண்ட பொம்பளைங்களோட அம்மனமாக படுத்து கிடக்கிற ஒரு தாய் ஒளி பொறி பையன் ஒருத்தன் விஜய். அவன் கட்சியில் போய்க்கிறான். அவன் என்ன எலெக்ஷன் கேம்பெயின் செக்ரட்டரியான். எப்படி பண்ணுறான் போடுறான் பார். இவன் விஜய் ஒரு புறம்போக்கு, இவன் அதுக்கு மேலே புறம்போக்கு. என்ன சொல்கிறது, இவன் அதுக்கு மேலே புறம்போக்கு. தாயோலி தேவையா புள்ள இவன் நாஞ்சி சம்பத். இவனை பற்றி நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ அறிமுகம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இவனை பற்றி நான் சொல்கிறதுக்கு நான் இவ்வளோ அறிமுகம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒன்றும் இல்லைங்க. அவன் என்ன சொல்கிறான், அவனை மாதிரி தலைவர் தளபதியை பேசின ஒரு மாண்புமிகு தமிழக முதல்வர் 2026 மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலினை குறித்து அவனை மாதிரி புகழ்ந்து பேசுறது வேற யாரும் இல்லைங்க. நாங்களாம் திமுக கருவறையில் பிறந்தோம். சாகும்போது திமுக காரணம் சாகும். நான் குடியாத்த குமரன் சொல்றேன். எங்கள் நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினான்டாப்பா. இந்த தற்கூரி விஜயகரன் பாருங்க, இந்த லோஃபர், இந்த விஜயகரன்ல லோஃபர், இந்த லோஃபர் லவடிக்க பால் இருக்கிறான்ல, களவாணி பேமானி பையன், குடிகாரன் பொம்பளை பொறி எச்ச பொறி பையங்கிறான்ல அந்த விஜய், அவனை இவன் நாஞ்சி சம்பத் திட்டினா மாதிரி அவனமே திட்டிட மாட்டான்ப்பா. அப்படி திட்டிருப்பான். இந்த தேவடியா புள்ள நாஞ்சி சம்பத்தை கண்டவனுக்கு போந்தவன் என்ன சொல்றான்னு கேட்டா, அவன் அந்த கட்சியில் போயிட்டு முதலமைச்சரை ஒருமையில பேசுறான். இவரு முதலமைச்சர் தலைவர் தளபதி அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டார். எங்களே திட்டுவார். அவனுக்கு பேசுறான், நீ ஏன் இறங்கி பேசுற? திமுக மேடை என்பது மாலை நேர பல்கலைக்கழகம். சமூக வலைத்தளங்களில் நீ பேசினாலும் அதுவும் திமுக மேடையில் பேசின மாதிரி தான். நீங்க டீசெண்டாக பேசுவான்வார் எங்க தலைவர், அன்பு தலைவர் தளபதி. அதே மாதிரி தான் உதயநிதி கூட என்கிட்ட சொல்லுவார், வேணா குமரன் என்னத்துக்கு நம்ம டீசெண்டாக பேசுவோமே, நம்மளால முடியலையே. இவன் என்ன சொல்ற தேவடியாளுக்கு பிறந்த அந்த தேவடியா பையன் நாஞ்சி சம்பத் என்னங்கிறான், அந்த என்ன கட்சி அது, தேவடியா வெற்றி கழகமா, வெற்றி கழகமா, திரிசா வெற்றி கழகமா, அந்த பொறிக்கு புறம்போக்கு கட்சியில் இருக்கிறான். என்ன சொல்றது, அந்த பொறிக்கு புறம்போக்கு கட்சியில் இருக்கிறான். இப்போ அவன் அந்த கட்சியிலேருந்து போயிட்டாங்க. அவன் இஷ்டத்துக்கு பேசுகிறான், முதலமைச்சரை உதயானனெல்லாம். அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் நாஞ்சி சம்பத்து தேவடியா பையன் அவன் என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் இப்படியே காட்ட ஒன்றும் தப்பு இல்லை அவனுக்கு. அவன் உண்மையிலே அப்படிப்பட்டவன் தான். அவன் அரசியல் தான். அதாவது முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலினை ஒருமையில் பேசுகிறான். தலைவர் ஸ்டாலின் அவர்களே ஒருமையில் பேசிட்டு எத்தனை கட்சி கூட்டணி இருக்குதுன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லிட்டா அவன் இவனே பேசுகிறான். தேவடியாருக்கு வந்தான்ல, தேவடியா பையன் அப்படிதான் பேசுவான். அவன் தலைவரை ஏற்றுறது ஒரு தேவடியா பையன் அப்படிதான் பேசுவான். அதாவது என்ன சொல்றான்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக கட்சியில எத்தனை கட்சிகள் கூட்டணி இருக்குதுன்னு கட்சி பேர் சொல்லிட்டா நான் நிர்வாணமா நடக்கிறான்றான். அட தேவடியா பையா, நீ ஏற்கனவே நிர்வாணமா நடக்கிற தேவடியாளுக்கு தேவடியா பையன். நீ மட்டும் நிர்வாணமா நடக்கல, காசு பணம் வருதுன்னு உங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க, உன் பொண்டாட்டி, உன் மருமக, உங்க வீட்டுல இருக்கிற உன் பொண்ணுங்க, உங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க அத்தனை பேரும் உங்க கூட சேர்ந்து நிர்வாணமா வராங்க. அப்பதான் 4 பேர் காசு போடுவாங்கன்னு உங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களை கூட்டம். ஒரு காலத்துல நீ நாகர்கோயிலையோ கன்னியாகுமரியிலையோ டூரிஸ்ட் வரவங்களுக்கு உங்க வீட்டுல ஒரு பொம்பளைங்களை விபச்சாரத்தை விட்டு சாப்பிட்டவன் தான் நாஞ்சி சம்பத்து. ஒரு விபச்சாரிக்கு பிறந்தவன். அந்த தேவடியா பையன் சொல்றான். என்ன சொல்றான்னா, அவன் என்ன சொல்றான்னு கேளுங்க. முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அதாவது என்னன்னு கேட்டா, அவருக்கு 26 கட்சி கூட்டணி இருக்கான். அந்த கட்சி பேர் சொல்லிட்டா அவன் நிர்வாணமா போவானா. அட தேவடியா பையன், அத்தை யாரா பாக்குறது? அதை நீ ரூம்ல நிர்வாணமா தானே இருக்கிற. அப்படியே இவன் இந்த சினிமாலாம் நடிச்சான் போய். அது ஏதோ அந்த யாரையும் ஒரு ரூமை கூட்டின்னு வந்துடுறான். என்ன சொல்றது, அது ஒரு பொண்ணுக்கு இவன் முத்தம் கொடுறான், உதட்டு கையில் ஒரு பீர் பாட்டில் இருக்குது. பொம்பளை பொறி குடிகார தேவடியா பையன். அதனால தான் அந்த குடிகாரன் பொம்பளை பொறிக்கு விஜய் இவன் தலைவனாக எடுத்துக்கிறான். அவன் சொல்றான், சொல்லிட்டா 26 சொல்லிட்டா நான் நிர்வாணமா போறேன். அடுத்து என்ன சொல்றான், அந்த கட்சிக்கு தலைவர் யாருன்னு சொல்றான். அதாவது அந்த கூட்டணி கட்சிக்கு தலைவர் யாருன்னு ஸ்டாலின் சொல்லிட்டா நான் தூக்குல தொங்குறான்றான். ஆட உங்க அம்மாட ஜாடு மாடு பாடுகால் அக்காடி பாடு தேவடியா பையா, உங்க அம்மாட டேய் உங்க அத்தா, நீ தூக்குல தொங்குறனா அந்த தூக்கு கயிறுக்கே கேவலண்டா. நீ தூக்குல தொங்குறன்னா தூக்கு கயிறுக்கே கேவலம். உங்க அம்மால நீ எல்லாம் அரசியல செத்து எத்தினோனா இல்ல. இவன் முதலமைச்சரை பேசுறான். ஐயோ இவன் முதலமைச்சர் தளபதி என்ன பேசுறது, தேவடியா பையன் நாஞ்சி சம்பத்துறான் வார்த்தை செத்து போயிட மாட்டாங்க ஹாஸ்பிட்டல். ஆனா எங்க தலைவர் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர், என்னாலும் தமிழகத்தின் முதலமைச்சர், தமிழினத்தின் தலைவர் தளபதி அவர்கள் இவன் நாஞ்சி சம்பத்தை காப்பாத்தினார். திமுக செலவு பண்ணி காப்பாத்தி ஒரு நாள் 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு பேசினார். அவன் எப்படி இருக்கிறான், ஏன் அதிமுக இருக்கும்போது கூட செல்வி ஜெயலலிதா கூட இவன் உடம்பு சரியில்லாத ஆயிட்டான், அன்கான்சியஸ் ஆயிட்டான். ஒரு ஊசி வச்சுனோன்னு வச்சோம், அந்த மாதிரி இவனை காப்பாத்தினாங்க. உன் அதிமுக இவன் விசுவாசமா இருந்திருக்கணும். இன்னும் தேவடியா பையனாச்சே, தேவடியா தொழில் பண்றான்னாச்சே,
கூட்டுற பொம்பளைங்கள்லாம் கொண்டு போய் லாஜில் தேவையா தொழில் பண்ணுறாங்க. எப்படி இருப்பான்? விளக்கு பிடிக்கிறவன் இப்படி தான் இருப்பான். தளபதி பேசுகிறான். அதாவது என்னன்னா, கூட்டணி கட்சி எத்தனை கட்சி கூட்டணிதுன்னு கட்சி பேர் சொல்லிட்டா நான் நிர்வாணமாக போகிறேன். ஆடா அவங்க அம்மா தேவடியா பையா. அடுத்து அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பேர் சொல்லிட்டா நான் தூக்கல தவறேன். வாத்தா வாடா என்கிட்ட வா, குடியாத்துக்கு வந்தேன் 1 லட்சம் வாங்கி போனேடா அவங்க அம்மாவில். மீன் குழம்பு கேட்ட, தக்காளி ரசம் கேட்ட, பப்பாளி பழம் கேட்ட, விரால் மீன் ஃப்ரை கேட்ட, கறி குழம்பு கேட்ட, அது என்ன கேட்டேன்னு ரெம்மி மாட்டின் சரக்கு கேட்டான். அவன் நாஞ்சில் சம்பத்து ரெம்மி மாட்டின் சரக்கு கேட்டான். இந்த தேவடியா பையனுக்கு வேலூரில் போய் பாவம் பசங்க அவன் கேட்குறான் ரெம்மி மாட்டின் சரக்குன்னு தான் மேடைக்கு வருவான்னா நாஞ்சில் சம்பத்து. அவனுக்கு அது வீட்டில் குடிச்சானா சாதாரண பீர் குடிச்சிடுறான். இவன் துடுக்கு வாங்கி குடிச்சா ரெம்மி மாட்டின் தான் வேணும், அதான் நான் ஓம்புவான்னா. அங்கே எங்கேயோ வேலூரில் போய் இவனுக்கு நம்ம போக முடியுமா? யாரோ ஒரு ஆள் வாங்கி கொடுத்தோடனே 4 கட்டிங் போட்டு மேடைக்கு வந்தான். காரில் வரும்போதே ஒரு கட்டிங் போட்டான். மேடையில் போதையில் பேசிட்டு ரிட்டர்ன் கோயம்புத்தூருக்கு போனான். வாணிபாடி போகிறதுல ஒரு ஃபுல்லு குடிச்சிட்டான். வாணிபாடி போகிறதுல ஒரு ஃபுல்லு குடிச்சிட்டானா. அப்புறமா வண்டியில் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருந்தா அதை குடிச்சிட்டு தூங்கினான். அவன் டிரைவர் என்கிட்ட சொன்னான். யாரு? அவன் டிரைவர் என்கிட்ட சொன்னான். அவன் யாரு? அவன் குடியாத்துக்கு வந்தான். அவனை வந்து அவ்வளோ கவனிச்சு அமிச்சோம். ₹1,00,000 வாங்கி போனான். திமுகவில் அவ்வளோ சம்பாரிச்சான். அவனுக்கு அவ்வளோ கூட்டங்கள் கொடுத்தான். எங்களுக்கெல்லாம் கூட்டம் இல்லை. நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், என் குடும்ப வருமானம் இருக்குதுன்னா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கிட்டத்தட்ட 500 கூட்டங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பார். சரி, நம்மளை நம்பி வந்துட்டானே. எல்லா மந்திரிகிட்ட போனான். மாண்புமிகு அண்ணன் சேகர் பாபு பற்றி பேசுகிறடா தேவடியா பையன் நல்ல சாவி, அவள்கிட்ட எத்தனை லட்சம் வாங்கியிருப்பேன் பையனை எம்டி படிக்க வைக்கணும். எத்தனை மந்திரிகிட்டடா பணம் வாங்கியிருப்ப தேவடியா பையா? எத்தனை மந்திரிகிட்ட நீ பணம் வாங்கியிருப்ப? திருச்சியில் போய் திருச்சி மாநாட்டில் 10,000 பேர் இல்லைன்றான். ஆடா வாத்தா தேவடியா பையா. ஒரு மாநில திமுக மாநாடு நடத்த சொல்லி தலைவர் தளபதி மலைக்கோட்டை சிங்கம் அண்ணன் KN நேருவிடம் சொன்னார். ஆனால் அண்ணன் KN நேரு உலக மாநாட்டை நடத்தினார். 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட கழக உடன்பிறப்புகள் பொதுமக்கள் கூடினார்கள். திருச்சி கலங்கி போச்சு. அப்படி அதுல 10,000 பேர் இல்லைன்றான். அம்மாளை மட்டும் பொம்பளையா பிறந்திருந்தா 2,000 பார்த்துருப்பான். பொம்பளையா பிறந்திருந்தா 2,000 பார்த்துருப்பான். என்ன போய் பேசுறான் தேவடியா பையன். விஜய் போய் அவன் பார்த்தானா உடனே அவன் அந்த பொம்பளை பொறிக்கு, அந்த பாடு செச்ச பொறிக்கு உங்க அம்மாவில் கண்டவனுக்கு போந்தவன், விருந்தாளிக்கு போந்தவன், அசந்த நேரத்தில் ஆடு மாடுக்கு போந்தவன், அப்போ சேர்த்து 10 வருஷம் பார்த்தவன் தான் விஜய் இருந்தாலும் பார்த்தா உங்க அம்மா நாஜி சம்பத்தா இருந்தாலும். அவன் நாஜி சம்பா சொல்றான், என் விஜயை போய் பார்த்தோன்னே வாத்தா விஜய் சொன்னானா நான் உங்க ரசிகன்னு சொன்னானா, நான் உங்க ஃபேன். அவனே ஒரு இத்து போனவன், இவன் இன்னும் இத்து போனவன். இவன் வந்து சொன்னானா நான் உங்க ஃபேன்னு சொன்னானா. என்னை பார்த்து அவர் என் ஃபேன்னு சொல்லிட்டாரு. உன்னை இவன் சொன்னானா விஜய் கிட்ட. யாரு? வாத்தா இவன் சொன்னானா நாஜி சம்பத்து. என்னன்னா, உங்களுக்கு ஒரு லிட்ரேச்சர் ஃபேஸ் தேவைப்படுது, உங்களுக்கு ஒரு இலக்கிய முகம் தேவைப்படுது, அதை நான் கொடுக்குறேன். தேவடியா முகம் தான் அவன் கொடுப்பேன். அவரே தேவடியா பையன் தான். இவன் தேவடியா முகம் தான் கொடுப்பான். யாரு? இவன் நாஜி சம்பத்து தேவடியா முகம் கொடுப்பான். நான் உங்களுக்கு கூட்டங்கள்லாம் பண்ணித்தரேன், புஷி ஆனந்தங்கிட்ட நீங்கள் பேசிங்கன்னாங்க. அவன் ஒரு பரோட்டா கடை மாஸ்டர். அவன் இன்னொரு தேவடியா பையங்கிறான் பார், அந்த ஆதவர்ஜனான்னு சொல்லி. அவன் ஆதவர்ஜனா மேட்ரு என்ன தெரியுமா? இன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு போய்கிறான். இவன் வண்டி ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போகும்போது அந்த விஎம்பி லான்ச் அந்த ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போகும்போது வண்டி சோதனை போடுவாங்க. இவன் வண்டி சோதனை போடும்போது இந்த ஆதவர்ஜனா வண்டியில் உயர் ரக ஃபாரின் விஸ்கி ஒன்று கிடச்சிக்குதுங்க. அதை போலீஸ் கைப்பற்றாங்க. இதெல்லாம் எடுத்து உள்ளே போகக்கூடாதா, ஓடி போடா நாயான்னு சொல்லிட்டு. யாருக்கிடா அந்த உயர் ரக விஸ்கின்னு கேட்டால், ஃப்ளைட்டில் போகும்போது விஜய் குஷ்ணு போத்துக்கான். ஏற்கனவே திரிஷா போயிட்டா டெல்லிக்கு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி திரிஷா போனா பார்த்தீங்களா ஏர்போர்ட்டில். நீங்கள் இந்த மாதிரி விஜய் கூட தனியாக கல்யாணத்துக்கு போனீங்களா, விமர்சனமாகுது, என்ன கொஞ்சம் அதை குறித்து எதனா சொல்கிறீங்களான்னு கேட்கும்போது ஓடிப்பா. விசா ஓடிடும், ஒரே ஓட்டு போயிடுவா. அந்த திரிஷா ஒரே ஓட்டு போயிடுவா. அவன் முன்கூட்டி போயிட்டா. அங்கே போய் இவனுக்கு தயாராக இருக்கிறான். இவன் சர்வீஸ் பண்ணுறதுக்கு அவன் தயாராகிறான். இவன் ஆதவர்ஜனா விஸ்கி பாட்டில் எடுத்து போய் புஷ்டாங்க. இந்த மாதிரி தேவடியா பசங்களை வச்சுன்னு திமுக எதிர்க்கிறீங்க. என்ன சொல்கிறது? அவன்லாம் இவனுக்கு சப்போர்ட்டு. யாருக்கு? இவனுக்கு. இவன் சொல்லிட்டாங்களாம் எல்லாம் ஆதவர்ஜனா பாரு, புஷியானந்தனா பாருன்னு. உடனே இவன் வந்தானா. இவன் வந்துட்டு இவன் இன்னைக்கு மேடையில் அவன் பேசுகிறானா. நீங்களே இது என்னடா குடியாத்த கொம்படி பேசுறது தப்பாக நினைக்காதீங்க யாரும். அவன் பேசுறது நீங்கள், அதாவது இப்போ எவ்வளவோ பிரச்சனை வருதுங்க. எனக்கு குடியாத்த கொம்பண்ண உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவோ பிரச்சனை வருதுங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஒரு கட்சியில் இருக்கிறோம். எவ்வளோ பிரச்சனை அங்கே இருக்குது. இப்போ நான் பிரச்சனை தான் இருக்கிறேன். ஆனால் என் தலைவர் தளபதியை நான் இன்னொரு மேடையில் ஏறி பேச மாட்டேன். அதை கூட இப்போ நாஜி சம்பத் பண்ணுறான் பாரு. அவன் பொண்டாட்டி, அவன் மருமகம், அவங்க வீட்டு பொம்பளைங்களெல்லாம் 4 பேர் கூட்டி கொடுத்து அது ரூமில் பார்க்குறான் எப்படி நடக்குது வேலைன்னு. கரண்ட் போயிடுச்சுன்னா லைட்டு பிடிக்கிறான். நாஞ்சி சம்பத் விளக்கு பிடிக்கிறான். நல்லா செயல்படுங்க.
அந்த மாதிரி வேலை பண்ணி பொழைச்சிக்கலாம். தளபதி கூட இருந்துட்டு இன்னைக்கு சின்ன பிரச்சனை இன்னொரு கட்சி. ஆனால் அந்த தேவடியா பையனுக்கு அதெல்லாம் கிடையாது. திமுக ஃபஸ்ட்டு மதிமுக, திமுக, அதிமுக, அப்புறமா அங்கங்கே போனான். அப்புறம் கொஞ்சம் மல்லே சிச்சா கிட்ட போய் பார்த்தான். அப்புறமா தெரியும் விஜய் கிட்ட போய் ஓம்புறான், சப்பறான், அவன் வலிக்கு விடுறானோ விடமாட்டான்றான். அந்த மாதிரி நம்ம கிடையாது. அவன் எத்தனை கட்சிக்கு போய் மேடையில் அவன் பேசணும். எப்படிடா அவனை ஏற்றுக்கிறீங்க? நான் கேட்குறவங்கள, எப்படிடா அவனை ஏற்றுக்கிறீங்க? அவனை எப்படி ஏற்றுக்கிறீங்க? அவனை அவன் விஜய் என்னன்னா பேசினான் தெரியுமா? இங்க விஜய் இயக்குனர் சந்திரசேகருக்கே பிறக்கல. இயக்குனர் சந்திரசேகருக்கும் அவங்க மனைவிக்கும் கல்யாணம் ஆகும்போது, அதாவது விஜயோட அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆகும்போது ஒரு சர்ச்சில் அங்கே இவன் நிற்கிறான்னு பேசணும். யாரு? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அவன் தான் பேசினான். ஸோ இவன் சந்திரசேகருக்கே பேசினான். அடாப்டட் சைல்டு, அதாவது தத்துக்கு எடுத்தாங்க இவனை. எங்கே அனாதை இல்லத்தையோ ஆதரவற்றோர் இல்லம், ஆதரவற்றோர் இல்லத்தை எங்கேயோ தெருவில் குப்பத்தை எடுத்து வளர்த்தாங்கன்னு பேசுனது இவன். அவன் உலக மகா பொம்பளை பொறிக்கி விஜய்னு பேசுனது யாருன்னா இவன் தடையா பையன் நாஞ்சில் சம்பத்து. அவன் குடிகாரன் பேசுனது யாருன்னா இவன் நாஞ்சில் சம்பத்து. அவன் பொம்பளை பொறிக்கின்னு பேசுனது யாருன்னு கேட்டா இவன் நாஞ்சில் சம்பத்து. ஒரு நைட்டுக்கு 6 பொம்பளை வேணும்னு இவன் விளக்கு பிடிச்சி பார்த்த மாதிரி சொன்னவன் யாருன்னு கேட்டா இவன் நாஞ்சில் சம்பத்து. ஐயோ, அவனை இவன் பேசின பேச்சு அந்த வீடியோல எடுத்து நான் எல்லா குரூப்லையும் போட்டேன். இன்னைக்கு அப்படியே மாற்றி பேசுறான். பேசிட்டு முதலமைச்சர் வந்துட்டு கூட்டணி கட்சி பேர் 26 கட்சி பேர் சொல்லிட்டா நான் நிர்வாணமா போவேன், கட்சி தலைவர் பேர் சொல்லிட்டா நான் தூக்குல தொங்குவேன். போடா தேவடியா பையா, போடா நிர்வாணமா போவானா உங்க அம்மால உங்க அத்தா. இவன் இந்த எலெக்ஷன் முடிஞ்சிட்டு அவன் விஜய் இருக்க மாட்டான், எங்கன்னா போயிடுவான். எலெக்ஷன் முடிஞ்சு இவன் இன்னும் விஜயை பார்க்கல. கட்சியில சேரும் போது விஜய் பார்த்தான் தேவடியா பையன் நாஞ்சில் சம்பத்து. இது வரைக்கும் அவன் இன்னும் விஜய் பார்க்கல. உங்களுக்கு தெரியுமா அது? அவன் பார்க்கறது புஷி ஆனந்தன் அந்த திருட்டு பையன் இன்னைக்கு விசி பாட்டோட மாட்டான் பாரு ஏற்பாட்டில், அது ஃப்ராட் பையன் அக்விஸ்ட் ஆதவர்ஜனா. அவங்க 2 பேர் மட்டும் தான் விஜய் பார்க்குறது. ஏன்னா அவன் திருட்டில் அடைச்சிட்டு இருக்கிறவன் ஆதவர்ஜனா. உங்க வார்த்தான் விஜய் வந்து பிளாக் டிக்கெட் விற்கிறவன், அவன் பிளாக் டிக்கெட் விற்கிறவன். அவன் ஆதவர்ஜனா புஷி ஆனதோட சரி. இவன் விஜய் இப்போ ஏதோ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு மீட்டிங் வந்தான். அந்த பொம்பளை பொறிக்கு தாயொலி மாவன் பார்த்தாங்க அம்மா, அவன் தாயொலி மாவன் விஜய் நடந்து போறான். இவன் கும்பிடுறான். இவன் என்னடா மயிரேன்னு கூட அவன் மதிக்கல. ஏதோ ஒரு நாய் கொலைக்கிட்டோம் எலெக்ஷன் வரைக்கும். என்னது? ஏதோ ஒரு நாய் கொலைக்கிட்டோன்னு இவனை சேர்த்துனாங்க. இவன் சிஎம் பற்றி பேசுகிறான், அண்ணன் உதயா பற்றி பேசுகிறான். பேசுகிறாடே நாஞ்சில் சம்பத்து தேவடியா பேசுகிறான். இந்த எலெக்ஷன் மட்டும் இந்த நிறைய பேர் இருக்கிறீங்கடா. இப்போ நான் எல்லாரையும் மறந்துட்டேன். அவங்க வார்த்தா உங்களை மட்டும் விடுறதில்ல. இவன் இந்த நாஞ்சில் சம்பத்துக்கிறான் பாரு, தேவடியாளுக்கு வந்தவன். என்ன சொல்கிறது? அவங்க வார்த்தா உன்னை எங்கடா பார்த்தேன்னு வச்சுக்கடா. நீ இன்னும் என் கண்ணுக்கு படல. இன்னும் ஏற்கனவே 7 கேஸு 4 மாசத்துல கொத்தா. இன்னும் என் மேலே எத்தனை கேஸ் தான் ஓட்டண்டா தேவடியா பையா. உன்னை செருப்ப கைட்டு நடிக்கிறேன் பார், வாய்ப்பார் அம்மால. இவன் கார்லேயே உக்காந்து தான் இவன் வாயில் 20 மைக்கு. ஏடா இவனா தேச தலைவனா இவன் அவன் உக்காந்து அப்படியே பேட்டி கொடுக்குறதான். இவன் எலெக்ஷன் கேம்பெயின் செக்ரட்டரியா, லவடால செக்ரட்டரிடா. எந்தா வாயில் வச்சுக்க, லவடால செக்ரட்டரி அம்மால. அரசியல் அப்படி ஆகிப்போச்சு. இப்படியெல்லாம் நாங்கள் பேசணும் எங்களுக்கு ஆசையா சொல்லுங்க. அதனால நாஞ்சில் சம்பத்தில் நீ என்னடா தூக்கில் தொங்குறது, நானே உன்னை தூக்கில் போடுறவா. உனக்கு கயிறுலாம் வேணாம். பொம்பளைங்க தீட்டு துணி, அந்த தீட்டு துணி இது இல்லை, அந்த தீட்டு துணியெல்லாம் ஒன்றா சேர்ந்து அதை கயிறு மாதிரி கட்ட சொல்கிறேன். யாரை கட்ட சொல்கிறேன்னா புஷி ஆனந்தனே ஆதவர்ஜனாயும் தீட்டு துணியெல்லாம் போய் கலெக்ஷன் பண்ணார் சொல்லி பொம்பளைங்க தீட்டு துணி அதை கயிறு மாதிரி கட்டி அதில் ஓத்தா அவனை தூக்கு போடுறேன். அம்மனமெல்லாம் போதும் அம்மாவை தேவடியா போய் அவனை பார்க்க முடியாது. புரியுதா? அம்மனமெல்லாம் போதும் அவனை பார்க்க முடியாது. என்ன இந்த எலெக்ஷன் மட்டும் தேவடியா போலியா, நீ எங்கே இருந்தாலும் தேடி விட ஆடா உங்க வார்த்தா தேவடியா போய் முதலமைச்சரை பற்றி பேசுகிற உங்க வார்த்தா உர்ரா பாவம். வீட்டில் வயசானவனா குடும்ப லாஜில் தொழில் பண்ணுகிற தேவடியாளுக்கு வந்து தேவடியா போயா. நன்றி வணக்கம். நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.